சிந்து பைரவி பிரமோ காயத்ரியோடைய களத்துல தாலி கட்டுறதுக்காக சம்பத் போறாங்க. காயத்ரி என்னை விட்டுரு அப்படின்ட்டு எவ்வளவு சொன்னாலையோ இந்த முறை யாராலையும் உன்னை தடுக்க முடியாது, கண்டிப்பா நான் உன் கழுத்துல இன்னைக்கு தாலி கட்டியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பத் காயத்ரி களத்துல தாலி கட்ட போறாங்க. சரியான சமயத்துல சஞ்சய் வாங்க வராங்க. சஞ்சய் பார்த்தீங்கன்னா சம்பத் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு அதை தடுத்துடுவாங்க. காயத்ரி எனக்கு சொந்தமானவன் தாலி கட்ட போறேன்றாங்க. காயத்ரி அழுகுறாங்க. இல்ல எனக்கு இவன் பிடிக்கல, இவன் என் கழுத்துல தாலி கட்டக்கூடாது, என்னை காப்பாத்துக அப்படின்றாங்க. ஒரு பொண்ணுடைய விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்றது ரொம்ப பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்றாங்க. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், என் தம்பியோட கையை உடைச்சிருக்கான் அந்த ஆரம்பம், அதுக்கு பழி வாங்க வேண்டாம். இனி யார் வந்து சம்பத்தை கல்யாணம் பண்ணிப்பாங்க, இவதான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க பண்ணிட்டு இருக்குது ரொம்பவே தப்பு. இப்படி எல்லாம் நீங்க தேவையில்லாத வேலைகளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க மேல நாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கும்ன்றாங்க. ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாத இது மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா சம்பத்தியும் அவங்களுடைய தம்பி மாறனும் பயங்கரமா திட்டி அங்கிருந்து அமைச்சிடறாங்க. காயத்ரி, என்னைக்கா இருந்தாலும் சம்பத் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவான், அவன் தான் உன்னுடைய புருஷன், நீ தான் அவனுக்கு பொண்டாட்டின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. காயத்ரி சஞ்சய்வுக்கு நன்றி சொல்றாங்க. சரி கவலைப்படாதீங்க, உன்னை நானே வீட்டில் ட்ராப் பண்றேன் அப்படின்ட்டு காயத்ரியை ரொம்ப கேரிங்கா பார்த்துட்டு காயத்ரியுமே கூட்டிட்டு போறாங்க. நிறைய விஷயங்கள பேசுறாங்க. உங்களுக்கு எப்பத்துல இருந்து பேச முடியாத போச்சு அப்படின்ட்டு எல்லாம் சஞ்சய் கேட்கவும் அவங்க சின்ன பிள்ளைன்னு எனக்கு பேச வரல அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. கடைசியில உங்க ரெண்டு பேரோட பேர் தான் செட் ஆக போதா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.